ஹலோ காய்ஸ். இந்தியன் கிரிக்கெட் டீம் தேர்ட் ஓடியையும் இங்கிலாந்து கூட தோத்துட்டாங்க. வந்து 2-1 தோற்றுருக்கோம். இது வந்து கடைசியாக நம்ம விளாண்ட 5 ஓடிஐ சீரீஸில் 3வது சீரீஸ் லாஸு. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் தோற்றோம், அதுக்கப்புறம் நியூசிலாந்து கூட இந்தியாவில் தோற்றோம், இப்போது இங்கிலாந்து போய் தோற்றுருக்கோம். நடுவில் 2 சீரீஸ் ஜெயித்தது, ஒன்று ஆப்கானிஸ்தான், இன்னொன்று சவுத் ஆஃப்ரிக்கா, ரெண்டுமே இந்தியாவில் வச்சு. இந்த 5 சீரீஸும் அண்டர் சுப்மன் கில்லோட கேப்டன்சியில். இப்போ என்னென்னா, ரீசெண்டான இல்லை, இந்த டென்யூர் ஆரம்பிச்சதுலேருந்து கௌதம் கம்பீர், அகார்கர் இந்த டென்யூர் ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய செலெக்ஷன் ப்ராப்ளம்ஸ். செலெக்ஷனில் இவர் எடுத்துருக்கலாம், அவர் எடுத்துருக்கலாம், நீங்கள் அதை பண்ணல இதை பண்ணல, இவரை ஃபேவர் பண்ணுறீங்க, அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது, ஒரே சோஷியல் மீடியாவில் ஒரே கதறலும் ஒரே க்ரிட்டிசிசமுமே இருக்கும். இது வந்து ரொம்ப நார்மல் தான். ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ பெரிய டேலண்ட் பூல் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது ஜெய்ஸ்வால் எடுக்கிறீங்க, ஜெய்ஸ்வால் எடுத்தீங்கன்னா ரோஹித்தை ட்ராப் பண்ணணும். ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு சொல்கிறேன். ஓடிஐயில் இப்போ ரோஹித்தை ட்ராப் பண்ணால் தான் ஜெய்ஸ்வால் விளாட முடியும். அப்போ நீங்கள் ஜெய்ஸ்வாலுக்கு ஏன் சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா ரோஹித்தை ட்ராப் பண்ணணும். இப்போ ரோஹித்தை ட்ராப் பண்ண என்ன சொல்லுவீங்க, சீனியர் பிளேயர்ஸை ஓரங்கட்டுறான்னு சொல்ல போகிறீங்க. இதே தான் ஒவ்வொரு பொசிஷனுக்கும். ஸ்ரேயாஸுக்கு வந்து ஏன் கேப்டன்சி கொடுக்கலன்னு கேட்டாங்க. ஸ்ரேயாஸுக்கு கேப்டன்சி கொடுத்து டீம் தோத்தோன்னே ஏன் பட்டிதாரை கூப்பிட்டு வரலன்னு கேட்குறாங்க. பட்டிதாரை எப்படி விளாட வைக்க முடியும்? ஸ்ரேயாஸும் அவரும் ஒரே பொசிஷனில் விளாட்றவங்க, ஒரே சிமிலர் பொசிஷனில் விளாட்றவங்க, சிமிலர் கைண்ட் ஆஃப் கேம் விளாட்றவங்க, ரெண்டு பேருமே ஆங்கர் பண்ணி பில்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்க. ரஜத் பட்டிதார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அக்ரெசிவாக விளாட ஆரம்பித்தாலும் அவர் வந்து அந்த நம்பர் 4 பொசிஷனுக்கு வர்றப்போ, நம்பர் 4ங்கிற ஒரு பொசிஷன் வந்து ஆங்கர் பொசிஷன் தான். சுச்சுவேஷன், கேமோட சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல விளாட்ற பொசிஷன் தான். ஸோ நம்பர் 4ல் அவர் வர்றாரு அப்படின்னாலே ஸ்ரேயாஸும் அவரும் டைரக்ட் காம்படிஷனுக்குள்ளே தான் வர போகிறாங்க. ஆப்வியஸ்லி ஸ்ரேயாஸ் வந்து இன்டர்நேஷ்னல் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, ப்ளஸ் 2023 வேர்ல்டு கப்பில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதே தான் ஓடிஐ செட்டப்பில் வந்து இப்போ வந்து ஸ்ரேயாஸையும் வெளில எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். இப்போது எகெயின் இஷான் கிஷானை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஓடிஐ செட்டப்பில். இஷான் கிஷன் சேம் தான். ஒரு டிசிப்ளின் பிரச்சனையால் தான் அவர் வெளில உட்கார வச்சாங்க. ஃபார்ம் பிரச்சனையோ இல்லை அவரோட பொட்டன்ஷியல், அவரோட குவாலிட்டியிலேயோ பிரச்சனை கிடையாது. ஒரு டிசிப்ளின் பிரச்சனை, அவரை பெஞ்ச் பண்ணாங்க. அவர் அதுலேருந்து ரெக்கவர் ஆனார். திருப்பி எகெயின் சர்க்கியூட்ஸ் விளாண்டு ப்ரூவ் பண்ணார். ஐபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு ரன் ஆஃப் ஒரு 10 கேம், ஒரு 20 கேம் வரைக்கும் அவருக்கு சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு அனலைஸ் பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா, இஷான் கிஷன் வந்து ஆல்ரெடி ஒரு டபுள் செஞ்சுரி போட்டு வச்சுருக்காரு ஓடிஐயில், எப்போது ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ இஷானோட இந்த பொட்டன்ஷியல் பீக் வந்து மேலே இருக்குது. இப்போது இந்த ஃபிஃபா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பொட்டன்ஷியல் இதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, நம்பர்ஸ் கொடுப்பாங்க, 92, 93 அப்படின்னு மாதிரி பொட்டன்ஷியல் ஸ்கேலில் வச்சு பார்த்தோம்னா இஷானோட ஸ்கேல்லாம் அந்த எபவ் 90 கிட்டே இருக்கிற பொட்டன்ஷியல் அவருக்கு. ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். எனக்கு இந்த டீம் செலெக்ஷனில் 2 பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது. ஒன்று, ஏன் சிராஜை கண்டினியூஸாக செலக்ட் பண்ணுறதில்ல. சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுக்குறது ஓகே, பட் ஆனால் நிறைய ரெஸ்ட்டு, விளையாடுறத விட ரெஸ்ட்டில் அதிகம் இருக்காரு, ஏன் ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது ஜட்டுவோட ஓடிஐலேருந்து அவர் இன்னும் ரிட்டையர் ஆகலை. அப்படிங்கிறப்போ ஓடிஐவில் அவர் ஃபியூச்சர் என்ன? அவருக்கு அவ்வளோதான், இனிமேல் கேம் டைமே கொடுக்க போகிறதில்ல, அக்ஷர் பட்டேல் தான் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜட்டு உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கிளியராக தெரியணும். மற்றபடி பவுலிங் செலெக்ஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா பும்ரா இன்ஜுரி ப்ரோன், அவர் வந்து ப்ரீசியஸ் பேர்ல், அவரை பாதுகாக்க வேண்டியது பிசிசியோட ரொம்ப பெரிய பொறுப்பு. அதனால் அவரை வந்து ஒரு சீரீஸ்லேயே 2 கேம் விளையாடிச்சு, ஒரு கேம் உட்கார வைக்கிறதோ, இல்லை ஒரு கேம் மட்டும் விளையாடுங்க 2 கேம் ரெஸ்ட்டில் இருங்கன்னு சொல்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ பும்ராவை பெஞ்ச் பண்ணுறதே, அவர் விளையாட வைக்கிறதே கொஸ்டினே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பிசிசி என்ன சொல்லியிருக்குன்னா, பும்ராவோட பர்சனல் ஃபிட்னஸ் டீமும் பிசிசியும் சேர்ந்து தான் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்க, அவர் எந்தெந்த மேட்ச் விளாடுவார், எத்தனை மேட்ச் விளாடுவார் அப்படிங்கிறத. ஸோ அதில் வந்து பும்ராவோட சேயும் இருக்கனால ஓகே, நம்ம அதில் வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. ரெண்டாவது ஷமியெல்லாம் இனிமேல் இன்னும் இன்டர்நேஷ்னலுக்குள்ளே கொண்டு வர பிளானில் பிசிசி இல்லை. ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் இல்லைன்னு பிசிசி தரப்புலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் வந்து லிஸ்ட் ஏ கேம்ஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஐபிஎல்லில்
எகெயின் ஐபிஎல் வந்து ஒரு லிஸ்ட்லேயே கம்பேர் பண்ணுறப்ப ஐபிஎல் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட். ஆப்வியஸ்லி பேட்டிங் பிச்சர்ஸ் இருந்தாலுமே அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. ஸோ அங்கே அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதும் மேட்டர் இந்தியன் டீம் செலெக்ஷனுக்கு. அப்படி பார்த்தா இந்த லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச ஐபிஎல்லில் ஷமியை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 12 இந்தியன் பவுலர்ஸ் இருக்காங்க, 12 இந்தியன் பேஸ் பவுலர்ஸே இருக்காங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண பவுலர்ஸ் தான் இப்போ உள்ளே இருக்காங்க. யார்? பிரின்ஸ் யாதவ், பிரசித் கிருஷ்ணா. பும்ராவை தவிர பெர்மனண்ட்டாக ஓடிஐ ஸ்குவாட்லேயோ டெஸ்ட் ஸ்குவாட்லேயோ இல்லை T20லேயோ விளாட்றதுக்கு ஒரு பேஸ் பவுலர் இப்போதைக்கு இல்லைங்கிற ஒரு கண்டிஷனில் இந்த யங் பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? எத்தனை நாளைக்கு ஷமியையும் புவனேஸ்வரை திருப்பி கூப்பிட்டு வர்றதுல புவனேஸ்வர் ஏன் இன்ஜுரி ப்ரோனாக இருக்கார்? இன்ஜுரி இல்லாமல் ஐபிஎல் விளாண்டுட்டே இருக்காருன்னா அவர் ஐபிஎல் மட்டும் விளாட்றதுனால அவர் இன்டர்நேஷ்னல் டீம்லேருந்து அவரை வந்து விளாடாமல் வெளியில் போனதுக்கு பெரிய ரீசனே இன்ஜுரி. அவர் 10 கேம் ஒன்றா விளாட ஆரம்பித்தார் அப்படின்னா இன்ஜுரி ஆவார், 4 கேமில் இன்ஜுரி ஆயிடுவார். அவரோட இன்ஜுரி அவரோட பீக் இயர்ஸ்லேயே பெரிய இஷ்யூவாக இருந்தனால தான் அவரை வந்து இந்தியாவில் வந்து ப்ராப்பராக சான்சஸ் கொடுத்து அவரை கன்டினியூ பண்ண முடியாமல் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பிளேயர்ஸ்க்கு மூவ் ஆகணும். அப்படி அடுத்தடுத்த பிளேயர்ஸ் மூவ் ஆனதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சது தான் சிராஜ். அந்த சிராஜ் இன்னைக்கு வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க, நல்லதுதான். அவர் வெல் டிசர்வ்டு. எப்போ அவர் ஆர்சிபிக்காக பந்து போட்டால் அவர் அடின்னு அவர் எல்லாரும் அடித்தப்பையுமே இதை தான் சொன்னோம், அவர் நல்ல பொட்டன்ஷியல் நல்லா வருவார்னு. அதே தான் இன்றைக்கும் பிரின்ஸ் யாதவாக இருக்கட்டும், பிரசீதாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்க பிராராக இருக்கட்டும். பிராருக்கெலாம் கமெண்டேட்டர்ஸில் எல்லாரும் சொல்கிறது அவ்வளவு எப்படி சொல்கிறது, நல்ல பொட்டன்ஷியல் நல்ல ஃபைண்டு, இவரை டியூன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுங்க கமெண்ட்ரியில் அதே பிளேயர்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவரையே திட்டுறாங்க. எதுக்கு, எப்படி நீங்கள் பிராரை எடுக்கலாம், ஏன் நீங்கள் சிராஜ் எடுக்கலன்னு. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சுங்கிட்டு இருக்குல்ல, அது ஏன்னு புரிய மாட்டேங்குது. அந்த கமெண்ட்ரிங்கிறத விட இப்போது சீனியர் பிளேயர்ஸ் பேசுகிறாங்கல்ல, அஸ்வினா இருக்கட்டும், ஸ்ரீகாந்த் இருக்கட்டும். ஸ்ரீகாந்த் சார்லாம் இப்போது ரீசெண்டாக இந்த செகண்ட் ஓடின்னு நினைக்கிறேன், நம்ம செகண்ட் ஓடி தோற்றதுக்கப்புறம் சிவம் டூபேவை பார்த்து அவன்லாம் என்ன இன்டர்நேஷ்னல் பிளேயர் அப்படிங்கிறார். இது என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகம் அது? அந்த மாதிரி அவரை கேட்க முடியுங்களா நம்ம? நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அந்த காலத்துலன்னு கேட்க முடியுமா, முடியாதா? இது எப்படி சொல்கிறது, சிவம் டூபேவை எல்லாருக்கும் தெரியும். ஆர்சிபியில் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டார், எவ்வளவு அடிபட்டு சிஎஸ்கே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சிஎஸ்கேல தன்னோட பொட்டன்ஷியலை ப்ரூவ் பண்ணி விளாண்டு இந்தியன் டீமுக்குள்ள வந்தார். இந்தியன் டீமுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவர் மோசமாக விளாண்டாருன்னு என்னைக்கு இருக்குது? அவ்வளோ மோசமாக எப்போ விளாண்டாரு? இன்னைக்கு இப்போ 4-5 மேட்ச், இந்த 2 சீரீஸில் பேட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஓகே. மொத்த டீமே பேட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கப்போ ஒரு பிளேயர் 2 பிளேயர்னு நீ பண்ணல நான் பண்ணலன்னு ஒவ்வொரு பிளேயரையும் குறிப்பாக சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மொத்த டீமே பேட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ சிவம் டூபேயும் அதில் ஒரு ஆள், அவ்வளோதான். லாஸ்ட்டாக முடிஞ்ச 2026 வேர்ல்டு கப் என்ன இப்போ என்ன 2 மாதம் இருக்குமா 3 மாதம் இருக்குமா, அதிகபட்சம் போனால் 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மறந்துட்டாங்க அந்த வேர்ல்டு கப். அந்த வேர்ல்டு கப்பில் நம்மளோட செகண்ட் பெஸ்ட் பேட்டர் வந்து சிவம் டூபே தான். சாம்சன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் 3 இன்னிங்ஸ் ஆனார். சிவம் டூபே அந்த சீரீஸில் கண்டினியூஸாக விளாண்டு கொடுத்தாரு. நம்ம வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு மூணாவது T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சிவம் டூபே. அந்த சிவம் டூபேவே நீ என்ன இன்டர்நேஷ்னல் பிளேயர் உன்னை எதுக்கு டீமுக்குள்ள எடுக்கிறாங்கன்னு கேட்குறீங்கன்னா, அப்போது இது வந்து சிவம் டூபே மேலே இருக்கிற கிரிட்டிசிசமா இல்லை உங்களோட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியா? இந்த கோச் மேலே, இந்த போர்ட் மேலே உங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி, அதை அப்படி தானே புரிஞ்சுக்க முடியுது. திரும்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து செலெக்ஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு, உள்ளே விளாட்ற பிளேயர்ஸை இவ்வளோ மட்டமாக பேசுகிறது வேறு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. செலெக்ஷனை கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதையும் கேள்வி கேட்கணும். காம்பீர் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா இல்லை. ஸ்ரீகாந்த் சார் ஒரு பக்கம்னா, நம்ம அஸ்வின் தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வந்து இந்த போர்டு மதிக்கலைன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே, அது வந்து எல்லா நேரமும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பெரிய பிளேயர்ஸ் ரிட்டையர்ட் ஆகிறப்போ வர கிரிட்டிசிசம் அது எல்லாருக்கும் உண்டு. 2015 வேர்ல்டு கப்பில் பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு சில பிளேயர்ஸ் எடுக்கிறப்போ அன்னைக்கும் தோனி மேலேயும் அதே கிரிட்டிசிசம் இருக்க தான் செஞ்சுச்சு. இன்னைக்கு அதுவும் இருக்குது, ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கலாம். பட் ஆனால் எந்த நம்பிக்கையில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அடுத்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு தருவாங்கன்னு சொல்ல முடியுது? ஏன்னா 2015 வேர்ல்டு கப்பில் இந்தியன் ஸ்குவாடில் இருந்தது ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், விராட் கோலி, ரஹானே, சுரேஷ் ரெய்னா, MS தோனி டாப் 6. அதுக்கப்புறம் ஜட்டு, அஸ்வின்.
முகமது ஷமி, எனக்கு இந்த டாப் பிளேயர்ஸ் பேர் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கவங்களாம் ஸ்குவாட் பிளேயர்ஸாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி 2019 ரோஹித் சர்மா இருந்தார், விராட் கோலி இருந்தார், MS தோனி இருந்தார், அஸ்வினா இருந்தார், ஜட்டு இருந்தார். திருப்பி 2023 வேர்ல்டு கப்லையும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின், ஜட்டு எல்லாரும் இருக்க தான் செஞ்சீங்க. என்ன பண்ணீங்க? 2 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் தோத்தீங்க, 3வது வேர்ல்டு கப் ஃபைனலில் தோத்தீங்க, அவ்வளோதானே. ஸோ அடுத்த 2027 வேர்ல்டு கப்பில் இந்த செமிஃபைனலுக்கே போகாமல் இந்த டீம் தோத்தாதான் ப்ரீவியஸ் சீசன்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணது கூட அச்சீவ் பண்ணலன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஏன் கத்தணும்? அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு கோவப்பட்டு இவ்வளவு பெரிய எப்படி சொல்கிறது, விளாட்ற அவ்வளோ பிளேயர்ஸையும் ஏன் மட்டம் தட்டணும்? இப்போ ரோஹித்தை ட்ராப் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால் எடுத்தால் அப்படி என்ன பெரிய குடிமொழிக்கு போகிற விஷயம் நடந்துடும்? ஜெய்ஸ்வால் அதுக்கான டிசர்விங் கிடையாதா? ஜெய்ஸ்வால் வெல் டிசர்வ்டு. அவர் இந்தியன் டெஸ்ட் டீமோட பேக் போன் மாதிரி இருக்கார் இப்போதைக்கு. ஓப்பனிங் பேர்லாம் அவரும் கில்லும் அவங்க 2 பேரும் பண்ணாத ஸ்கோர் இல்லைங்கிற அளவுக்கு விளாண்டுருக்காங்க. கில் வந்து இப்போ தான் இங்கிலாந்து சீரீஸில் கவாஸ்கரோட 30 ஸ்டாண்டிங் ரெக்கார்டை முறியடிச்சிட்டு வந்தார். ஜெய்ஸ்வாலும் அதே மாதிரி தான். ஜெய்ஸ்வாலும் விளாட்றப்பெல்லாம் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு 2 பேர். எதுக்கு அவங்கள ஓடி டீமுக்குள்ள விளாட வைக்கக்கூடாது? ஏன் ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணக்கூடாது? ரோஹித்துக்கு வந்து 39 வயசாச்சா எனக்கு தெரியல, கரெக்டாக தெரில. ஜஸ்ட் ரிட்டையர்டு, T20 இருந்தோம், டெஸ்ட்டில் இருந்தோம். ஓடியில் மட்டும் ஏன் அவரை ப்ரிஃபர் பண்ணுறோம்? ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா அவங்களுக்கு அந்த ஹானரை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கௌதம் காம்பீரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். அவர் விமர்சிக்க கூடாதுங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதோடு நிறுத்திக்கிறது தான் பிரச்சனை சொல்ல வர்றது. ஏன்னா காம்பீரோட டீம் செலெக்ஷன், அவரோட கோச்சிங் கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா ஓகே, அதோட ரைட்டு. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் விளாட்ற பிளேயர்ஸை, அதுவும் யங் பிளேயர்ஸ், அப்கமிங் பிளேயர்ஸை ஏன் இவ்வளோ இறங்கி போய் திட்டுறீங்கன்னு தான் தெரில. அது ஒரு பக்கம் ஃபன்னாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களை மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்ஸ், ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தவங்க இப்போ இருக்க ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸை இந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறப்போ அது ஃபேன்ஸுக்கு எப்படி போகும்? அப்போ ஃபேன்ஸும் அதை தானே செய்வாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் வந்து குரூப்பாக பிரிஞ்சு சண்டை போடுறதே தப்புன்னு தானே பேசிகிட்டு இருக்கோம். அது தப்புன்னா அதை தப்புன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஃபார்மல் பிளேயர்ஸான நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு வகையில் இன்ஸ்பிரேஷனலாக இருக்கிற பிளேயர்ஸ். அப்படி இருக்கிறப்போ உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதை வந்து சொசைட்டியில் ஹியூஜான இம்பேக்ட் கொடுக்கும். அப்படிங்கிறப்போ அந்த எந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணணும், எந்த அளவு கிரிட்டிசைஸ் பண்ணணும், யாரை பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும்ல. சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, அது மீடியா டிஆர்பின்னு சொல்லலாம், வியூஸ்ன்னு சொல்லலாம், எதுக்காகவோ இல்லை உங்களோட பர்சனல் அஜெண்டாவாக இருக்கலாம், எதுக்காகவோ ஒன்றுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபேன் மாதிரி, இப்போ 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வேர்ல்டு கப் பார்க்குற ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணுறது எப்படி சரியாகும்? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. மற்றபடி டீம் செலெக்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் புது பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து இப்போ சீனியர் பிளேயர்ஸை ஓரங்கட்டுறதுக்கா அப்படின்னா எனக்கு அப்படி தெரியலை. ஏன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் பிளேயர்ஸ்ன்னு கன்சிஸ்டண்ட்டாக விளாட்றதுக்கு பும்ராவை தவிர ஒரு பிளேயர் இல்லை. பும்ராவும் இன்ஜுரி காரணமாக செலக்டட் மேட்சஸ் மட்டும் விளாட்ற கண்டிஷனில் இருக்கிறனால வேறு யாருமே அன்டிஸ்பியூட்டபிள், அவரை வந்து அன்டச்சபிள்னு சொல்கிற மாதிரியான பிளேயர்ஸ் யாருமே இல்லை. சிராஜ் வந்து டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். பட் ODI T20 அவர் வந்து பும்ராவோட காம்பினேஷனில் இருக்கப்போ ஒர்க் அவுட் ஆகாம ஒழிய தனியாக இருந்தால் அவர் எந்த அளவு சிறப்பாக இருப்பார்னு சொல்ல முடியாது. அப்படியே இருந்தாலுமே அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த ஒரு பிளேயரை இந்த மாதிரி பிலேட்ரல் சீரீஸில் ட்ரை பண்ணி பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? வேறு எப்போ போய் ட்ரை பண்ண முடியும்? அந்த பிளேயர்ஸ்க்கு எப்போ டைம் கொடுக்க முடியும்? ஆல்ரெடி அவங்க வந்து இப்போ பிரின்ஸ் யாதவ் வந்து இது ரெண்டாவது IPL நினைக்கிறேன். ஆமாம், போன IPL டிஸ்கவர் பண்ணாங்க. இந்த IPL ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த IPL. அதே மாதிரி தான் பிரசித் கிருஷ்ணா ஒரு 5 வருஷமாக தொடர்ந்து IPL அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். இந்தியாவுக்கு பண்ணதில் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. புவராக பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு இது வரைக்கும் விளாண்டதில். அதுக்காக ரொம்ப எக்ஸலன்ட் ஸ்கில்னு சொல்லிட முடியாது. பட் இம்ப்ரூவிங், டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காருங்கிறது மட்டும் எல்லா மேட்ச்லேயும் தெரியுது. அதுக்கப்புறம் இப்போது புதுசாக சான்ஸ் கொடுத்துருக்க பிராரும் டெஃபினட்டாக அந்த பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பிளேயர். ஏன்னா
கன்சிஸ்டண்ட்டாக 140 கேஸில் போடுறாரு, 140க்கு மேலே போகிறாரு, சம்டைம்ஸ் 150 டச் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு பேஸ் போடுற பவுலர்ஸை நம்ம காலங்காலமாக தேடிட்டு இருக்கோம். நமக்கு வர்ற அந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் இன்ஜுரி ஆகி போயிட்டு இருக்காங்க. மயங்க் யாதவ்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? 150 கேஸில் போட்டார், T20 விளாண்டாரு, ஒரு இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஐபிஎல் விளாட்ல. இப்போ எந்த கண்டிஷனில் இருக்காருங்கிறது அநேகமாக நேஷ்னல் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் அந்த பிளேயருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் இருந்தார், உம்ரான் மாலிக், அவரும் அதே தான் 145 ப்ளஸில் 150 கேஸில் பவுல் பண்ணவர். எஸ்ஆர்ஹெச்சுக்கு 2 சீசனாக நல்லா பண்ணார்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஹைப்பு. இந்தியன் டீமுக்குள்ளே கூப்பிட்டு தான் செஞ்சோம், ஒரு இன்ஜுரி, அவ்வளோதான். இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரில. ஸோ பேஸ் பவுலர்ஸுக்கு அந்த இன்ஜுரிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். சில இன்ஜுரிஸ் வந்துட்டு அவங்க அதுலேருந்து வாழ்நாள் பூராமே ரெக்கவர் ஆகாமல் போனவங்களாம் இருக்காங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஈவன் மிகப்பெரிய பிளேயர்ஸே அந்த மாதிரி இருக்காங்க. அதில் ஒரு ஆள் வந்து ஷேன் பாண்ட் வந்து பிரெட்லிக்கு ஈக்குவலாக பேசப்பட்ட ஒரு பிளேயர். எவ்வளவோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு பிளேயர் காணாமலே போனார். அதுக்கு ரீசன் இன்ஜுரி. ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி பார்த்தோம்னா நேத்தன் பிராக்கன் ஒருத்தர் இருந்தார், இன்ஜுரி. அது மாதிரி நம்ம இந்தியாவில் இந்த இப்போது ரீசெண்டாக நம்ம பார்த்ததில் உம்ரான் மாலிக்கும் மயங்க் யாதவும். இன்னும் ஹிஸ்ட்ரியில் பின்னாடி போனால் அந்த மாதிரியான பிளேயர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேஸ் பவுலர்ஸும் இன்ஜுரியும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி. ஒரு சிலரால் மட்டும்தான் அதை வந்து மேனேஜ் பண்ணி ரெண்டையும் மெயின்டைன் பண்ண முடியும். பும்ராவோட இன்ஜுரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கே படாத பாடுபட்டுருக்கோம். ஸோ சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுனால தப்பு இல்லை. பட் ஆனால் எந்த அளவு ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எந்தெந்த கேம்ஸ் விளாட வைக்க போகிறாங்க, எஸ்பெஷலி வேர்ல்டு கப் மாதிரியான டோர்னமெண்ட்டுக்கு அவரை ப்ரிஃபர் பண்ண போகிறாங்களாங்கிறது தெரியல. நடுவில் இந்த ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மறந்துடுறாங்க. அவரை எடுத்தப்பையும் அப்படிதான் சொன்னாங்க, திரும்ப சொன்னாங்க, காம்பீர் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி விளையாட வைக்கிறாரு ஆய்வுன்னு அவ்வளவு அலம்புனாங்க. அவரோட பொட்டன்ஷியலை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் ஃபேன்ஸ் அதை பண்ணாலும் பரவாயில்ல, சீனியர் பிளேயர்ஸுமே அதை பண்ணாங்க. ஹர்ஷித் ராணா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அவர் பேட்டிங்காலே ஒரு சில மேட்சஸில் நமக்கு வந்து மேட்சஸ் சேவ் பண்ணி கொடுத்தாரு. T20 ஃபார்மேட்ஸில் ஓடிஐலையும் அதுதான். அந்த 8ங்கிற பொசிஷன் வந்து ரொம்ப இப்போ குருஷியலாக இருக்குது. ஏன்னா நம்பர் 8ல் வர பிளேயர் வந்து பேட்டும் பண்ணணும், அதே சமயம் பந்தும் பண்ணணும். பவுலிங் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டராக இருந்தால் அது ரொம்ப பெட்டர். அந்த மாதிரி ஒரு பிளேயரை தேடிக்கிட்டே தான் இருக்கும் இந்தியாவில். அதுவும் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டரை தேடுறதுங்கிற வந்து கடலுக்குள்ளே போய் முத்தெடுக்கிற மாதிரி. எப்பயாவது ஒன்று தான் கிடைக்கும். சொல்லப்போனால் கபில் தேவ், அதுக்கப்புறம் இன்ஃபார்ட் மதன், ஹர்திக் பாண்டியா, இந்த 3 பேரை தவிர இந்தியாவில் பேஸ் பவுலிங் போடுற ஆல்ரவுண்டர்னு தேடணும்னா ரொம்ப சிரமம்னு நினைக்கிறேன். அந்த வேக்கெண்டை ஃபில் பண்ணுறதுக்கு தான் சிவம் டூபே ட்ரை பண்ணாங்க, விஜய் சங்கரை கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்போது ஹர்ஷித் ராணாவை அந்த மோல்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணட்டுமே, இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. நமக்கு இந்த ஸ்லாட்டில் இந்த சர்டன் மோல்டுக்குள்ளே ஒரு பிளேயர் வேணும்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அப்போது அந்த மாதிரியான பிளேயர்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சான்சஸ் கொடுக்குறதுல என்ன குறைஞ்சிட போகுது? பிளாட்டரல் சீரீஸ் 3 சீரீஸ் தோற்றுருக்கோம், பரவாயில்ல. 3 வேர்ல்டு கப் தோற்றுட்டு உட்காந்துருக்கோமே. ரெண்டு வேர்ல்டு கப் செமிஃபைனலில், ஒரு வேர்ல்டு கப் வந்து ஃபைனலில் போய், அதுக்கு என்ன பிரச்சனை? அதை இப்போ பேச போகிறோம். பிலாட்ரல் சீரிஸ் தோத்துட்டோம், ஓகே, மூவ் ஆன் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு வந்து ரனாவை ட்ரை பண்ணுவோம், பிரின்ஸ் யாதவ் ட்ரை பண்ணுவோம், பிரசித் கிருஷ்ணாவை ட்ரை பண்ணுவோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். அடுத்த ஆப்ஷனும் ஒர்க் அவுட் ஆகலையா, ஓகே, கோ பேக் டு த எல்டர் பிளேயர்ஸ் போவோம். ஆப்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கட்டுமே. அப்படி ட்ரை பண்ணாதான் அந்த வேர்ல்டு கப் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே டீம் இருக்க முடியும். இப்போது டீமுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓடிஐ டீமில் அந்த 5 பிளேசஸ் வந்து செக்யூர்டாக இருக்குது. கில், ரோஹித், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், 5 பேர். இந்த 5 பேருக்குள்ளே என்ன ஒரு இஷ்யூனா, 5 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரோட கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ், டைமிங் பிளேயர்ஸ், நேச்சுரலி கிஃப்டட் பிளேயர்ஸ். எப்படி சொல்கிறது, ஒரு பவர் ஹிட் பண்ணாலும் பிச்சும் பவுலிங் கண்டிஷனும் அதுக்கு ஏற்றாப்புல இருந்தால் தான் பவர் ஹிட் பண்ண முடியும். எந்த பாலனாலும் பவர் ஹிட் பண்ணக்கூடிய ஆட்களானா இல்லை. அந்த கேம் சுச்சுவேஷனை ரீட் பண்ணி விளையாடக்கூடிய பவுலர்ஸ், பேட்டர்ஸ். அதுக்கப்புறமா 6, 7, 8 வந்து இப்போதைக்கு வேர்ல்டு கிரிக்கெட்டில் ரொம்ப குருஷியலான ரோல்ஸ் வந்து இந்த 3 பிளேயர்ஸ் தான், 6, 7, 8. ஏன்னா இந்த 3 பேரும் பேட்டிங்கும் பண்ணணும், பவுலிங் பண்ணணும். 6, 7 இருக்கவங்க பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருக்கணும், 8ஆவதாக இருக்கிறது பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கணும். இந்த காம்பினேஷனை
எங்கே போய் பிளேயர்ஸ் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வைக்கணுங்கிறத ட்ரை பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ இந்த 8 பிளேஸ் முடிஞ்சுட்டு அடுத்த 3 பிளேஸில் வெறும் 3 ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் தான். அதாவது பவுலிங் மட்டும் தான் பண்ணுவாங்க, பேட்டிங் பண்ண தெரியாதுங்கிற பிளேயர்ஸு 3 பேரை மட்டும்தான் டீம் வந்து உள்ளே வச்சுக்க முடியும். அதுக்கு தான் அங்கே ஸ்பேஸ் இருக்குது. அப்போது அந்த மூணு பிளேஸில் ஒரு பிளேஸ் வந்து பும்ராக்கு போயிடுது. ஸோ 2 பிளேஸ் தான். அந்த 2 பிளேஸில் பெரும்பகுதி ஒரு பேசர் ஒரு ஸ்பின்னர் தான் விளாடுவோம். T20னா இப்போ ஓடிஐயில் இந்த டோர்னமெண்ட்டில் தான் அந்த ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட்டையுமே பேஸ் பவுலர் கொடுத்து 3 பேஸ் பவுலர் ஆப்ஷனோட விளாண்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, அப்புறம் பிரின்ஸ் யாதவ் 3 பேர் விளாண்டாங்க. பிரின்ஸ் யாதவ் இல்லைன்னா பிரார் விளாண்டாரு. ஸோ 3 பேரும் அந்த பியூர் பவுலர்ஸ் கேட்டகரியில் உள்ள விளாண்டாங்க. இப்படி இவ்வளோ பெரிய காம்பினேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ சிஸ்டம்ஸ் இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசாமல் எகெயின் அண்ட் எகெயின் இந்த பிளேயருக்கு பதிலாக அந்த பிளேயர் எடுக்கணும், இந்த பிளேயருக்கு பதிலாக இந்த பிளேயர் எடுத்தது இந்த கோச்னால, இந்த போர்டில் இவர் இருக்கனால தான் இந்த பிளேயருக்குலாம் சான்ஸ் கிடைக்குன்னு எகெயின் அந்த பொலிட்டிக்கல் சைடையே பேசிகிட்டு இருந்தால் கேம் சைடை என்றைக்கு நம்ம பேச போகிறோம்? கேமில் என்ன வேணுங்கிறத ஒரு சாதாரண ஃபேனுக்கும் என்றைக்கு கொண்டு போக போகிறோம்? இந்த ஸ்ட்ரக்சர்லாம் செய்யாமல் மொத்தமாக எப்படி சொல்கிறது, ஃப்ரம் த பாட்டம் டீம் பிளேயர்ஸோட பிளேயர்ஸ்ன்னு இல்லை, ஃபேன்ஸு, அப்கமிங் பிளேயர்ஸு, அடுத்து கிரிக்கெட் விளாடணுன்னு ஆசைப்படுற ஒரு குட்டி பையனுக்கும் இந்த பேசிக்ஸ்லாம் என்னைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? அவன் வந்து வளர்றப்பயே நான் விராட் கோலி ஃபேனு, நான் ரோஹித் சர்மா ஃபேனு, தோனி ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு வளரணுமா? இல்லை நான் வந்து கிரிக்கெட் மேலே ஆசைப்பட்டு கிரிக்கெட்டோட பேசிக்லேருந்து ஆரம்பித்து எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கணும்னு நினச்சி அவன் ஆரம்பிக்கணுமா? எது அவனுக்கு வேணும், எதை அவனுக்கு நம்ம கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணுற இடத்துல யார் இருக்கா? எனக்கு தெரியலை.